எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சைன் லாங்குவேஜில் என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, சைன் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். சரிங்களா? இப்போ சைன் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா, கையால் சைன் பண்ணுறது, ஆக்ஷன்ஸ். இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, சைன் லாங்குவேஜ் காம்பினேஷன் ஆஃப் என்ன இருக்கணும்னா, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ப்ளஸ் நமது ஹேண்ட் சைன் மூமெண்ட் இருக்கணும், ப்ளஸ் கெஸ்டர் இருக்கணும், பாடி லாங்குவேஜ் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் என்னது, ஹேண்ட் சைன்ஸ் இருக்கணும், கெஸ்டர் இருக்கணும், பாடி மூமெண்ட் இருக்கணும், வித் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனோட இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா சைன் லாங்குவேஜ். இந்த சைன் லாங்குவேஜுங்கிறது யார் எங்கே யூஸ் ஆகுது, யாரோட பேசிக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் தேவையில்லை. இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம வாய்ஸால் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசிக்கிறோம், தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனி லாங்குவேஜ். பட் ஆனால் அந்த காது கேட்காத வாய் பேச முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, த்ரூ த ஹேண்ட் சைன்ஸ், கையை சைன் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், தே ஆர் கம்யூனிகேட்டிங். ஸோ அவங்களுக்காக தான் இந்த சைன் லாங்குவேஜுங்கிறது இருக்குது. ஸோ சைன் லாங்குவேஜில் எத்தனை டைப்ஸ் இருக்குது. நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா, தமிழில் பேசுகிறோம், இங்கிலீஷ் இருக்குது, கன்னடா இருக்குது, பெங்காலி இருக்குது, ஹிந்தி இருக்குது, மராத்தி இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் நம்மள்ட்ட இருக்குது பேசுகிறதுல. புரியுதுங்களா? இப்போ அதை மாதிரி அவங்களதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சைன் லாங்குவேஜ் அவங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியன் சைன் லாங்குவேஜ் ISL அப்படி சொல்லுவாங்க. இப்போ வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300க்கு மேலே சைன் லாங்குவேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் ASLன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சைன் லாங்குவேஜ் BSL அப்படி சொல்லுவாங்க. அடுத்து சைனீஸ் சைன் லாங்குவேஜ் இருக்குது, அது என்னென்னா CSL சைனீஸ் சைன் லாங்குவேஜ். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு சைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்சில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ட்ரியில் ஃப்ரெஞ்சு சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, FSL அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அப்போ ISL அப்படிங்கிறப்போ இந்தியன் சைன் லாங்குவேஜ் ISL. இப்போ ஜப்பானீஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா JSL. ஆஸ்திரேலியனில் யூஸ் பண்ணுவாங்க AUSL. ஆஸ்திரேலியன் கண்ட்ரீஸ்லாம் AUSL. புரியுதுங்களா? கனடா சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா அங்கே தனி சைன் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் தனித்தனியாக சைன் லாங்குவேஜ் எடுத்துக்கிறாங்க, அதை அங்கே உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இது நாட் யூனிவர்சல். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன ஆகுதுன்னா சைன் லாங்குவேஜில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சேமாக இருக்காது. புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ISL இந்தியன் சைன் லாங்குவேஜ். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ISL அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறோம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸ்டேட் வைஸு ஸ்டேட் வைஸ் டிஃபர் ஆகும். அதில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லையும் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெஸ்ஸிங் சைன் லாங்குவேஜ். கெஸ்ஸிங் அவங்களுக்கே எது ஈஸியாக இருக்குது அதை பார்த்து ஃபிட்டின் பண்ணி அந்த விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க.